கில்லி படம் என்ன படம்? எத்தனை டைம் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இந்த அம்மாவை தியேட்டர் கூட்டிட்டு போக சொன்னா கூட்டிட்டே போக மாட்டேங்கிறாங்க. ஆன்லைன்ல பூரா கில்லி 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 கில்லின்னு சொல்லி என்ன வேறே ஏத்துறாங்க. கில்லி படத்துல விஜய் பண்ற மாதிரி பண்ணி பார்க்கலாம். அம்மாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அம்மா! என்னாச்சு ஸ்ரீராம்? என்னாச்சு? என்னாச்சுடா பக்கி? அம்மா! நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை. செருப்பு பிஞ்சு நாயே. என்னமோ ஏதோ ஓடி வந்தோம்னா இவருக்கு மனசுல பெரிய கில்லி விஜய் நினைப்பு. அம்மா கில்லி படத்தை கூட்டிட்டு போங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. இங்க பாரு சஞ்சய், காலையில வெறி ஏத்தாத. ஒரு மாசத்துக்கு 4 டைம் கில்லி படம் போட்டுட்டு இருக்கா சன் டிவில. உட்கார்ந்து பார்க்க வேண்டியதானே? எதுக்கு உயிரை வாங்குற? தியேட்டர்ல போய் தான் அந்த படத்தை பார்க்கணுமாக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே படம் தானே, ஒரே கதை தானே. ஐயோ அம்மா, சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. மா, தியேட்டர்ல போய் தலைவர் படத்தை பார்க்கிறது எவ்வளவு பெரிய வைப் தெரியுமாமா? என்னது டியூபா? மா, வைப்மா வைப். அப்படினா என்னதுன்னு? மா, இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியவே புரியாதுமா. எப்படியாவது அப்பா சொல்லி கில்லி படத்தை கூட்டிட்டு போங்கம்மா. காலையில சோறு வேணுமா வேணாமா? அங்க வாரு, விசில் அடிச்சுக்கிட்டு கிடக்குது. போய் நிறைய வேலை இருக்குது, அதை நான் பாக்குறேன். மனசுக்குள்ள விஜயாவே வாழ்ந்துட்டு இருக்கான் போல. கில்லி படத்துல வர அம்மா எவ்வளவு நல்ல அம்மாவா இருந்தாங்க. எனக்கு தான் வந்து வாச்சிருக்காங்களே அம்மா. தொடப்பக்கட்டா பிஞ்சு போயிருவாக்கோ. எந்திரிச்சு ஆக வேண்டிய வேலையை பாரு. சக்கு சக்கர போல மனசு சுத்துற வேலை சுராங்க நிக்காம நிக்கனா வா 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 வா. என்னாச்சு பைத்தியம் கிட்டே முடிச்சுச்சா? குக்கர குக்கரக்கோ ஏவிடி குக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இப்ப மேலே குக்கரக்கோ. அம்மா எதுக்கு அடிச்சீங்க? அட பைத்தியமே, வாசல் கூட்டிட்டு இருக்கிற சீமாத்து புடிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கற? இது முத்துப்பாண்டி கோட்டமா? ஓ அப்படியா? அப்ப மொத்தத்தையும் கூட்டு சரியா? எனக்கு வீட்டுக்குள்ள வேலை இருக்குது, நான் போய் வேலையை பாக்குறேன். என்னமா சொல்லிட்டு போறீங்க? உங்ககிட்ட இனிமே சொல்றது கிடையாது. இப்படி வேலை வாங்கினதா சரிப்பட்டு வருவேன். அப்பா அப்பா சொல்லுடா மகனே. மதுரைக்கு போணும்பா. தனலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கடத்திட்டு கொண்டு வந்து பெட்ரூம்ல மறைச்சு வைக்கணும்பா. சூப்பரா இருக்கும்லப்பா? ஆமாமா, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லடி பார்த்தா பையன் கில்லி படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாண்டி. இல்லையே, எங்கேயோ மதுரைக்கு போய் பொண்ணை தூக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அட நம்ம புள்ளவே பொண்ணை தூக்குவானு பார்த்தா. ஓ, மதுரைக்கு போய் பொண்ணை தூக்க போற நீங்க தான் சொன்னீங்களா? அவன் சொல்லலையா? ஐயோ முப்பாத்தா, வாயை துறக்கம் பேசாம உட்காந்துட்டு இருக்கிறேன் நானு. என்னையெல்லாம் வம்பு கிழக்காத. மதுரைக்கு போய் பொண்ணு தூக்க போற? இந்த வயசுல உனக்கு பொண்ணு கேக்குதாடா? தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்டா. மரியாதையா புக் எடுத்து படிக்கிற வேலையை பாரு. ஸ்கூலே லீவ் விட்டாங்க. இன்னும் ஒரு மாசம் கழிச்சு தான் ஸ்கூல். சும்மா போய் புக் எடுத்து படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்கூல் லீவ் விட்டா இப்ப என்ன? அடுத்த வருஷத்தோட புக் இருக்கும்ல? எப்பா பாரு யூடியூப்ல நோண்டிட்டே இருக்கே. கில்லி படம் எத்தனை கோடி வசூல், கில்லி படம் எந்த தடல ஓடுதுன்னு புக் எடுத்து கணக்கு என்ன பண்ணுது, அறிவியல் என்ன பண்ணுது படிக்க வேண்டியதானே? அம்மா, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. ஏய், இவ மதுரை ரவுடி முத்துப்பாண்டி மாதிரி இல்லடா. இவ கோயம்புத்தூர் ரவுடி முப்பாத்தாடா. இவகிட்ட எல்லாம் நம்ம வச்சு கூடாதுடா. வாயை மூடிட்டுடா. முப்பாத்தா, புள்ள ஏதோ பேசிட்டு இருக்குது, நான் பாத்துக்கிறேன். நீ போ, உள்ள போய் வேலையை பாரு. ஏய் மகனே, அமைதியாயிரு. அவகிட்ட எல்லாம் எதுவும் வச்சுக்காத. ஞாயிற்றுக்கிழமை அப்பா உன்னை கில்லி படத்தை கூட்டிட்டு போறேன் சரியா? என்னமா சொல்றீங்க? நம்பி போறேன். அப்படி போடு போடு போடு, இப்படி போடு போடு போடு. டேய் எருமை மாடே, பாத்ரூம்ல என்னடா சத்தம்? சீக்கிரமா குளிச்சிட்டு வா, உங்க அப்பாக்கு நேரமாச்சு. ச்சே, நம்ம தொலை தாங்க முடியல. உன்னோட ஊரு சுத்த பூ மூட்டை ஏறிக்கிறேன், உன்னோட கண்ணத்துல பல்லாங்குழி அடிக்கிறேன். டேய் வந்தா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? டான் 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 டான். டேய் உங்க அப்பனுக்கு நேரமாச்சு,
அரிசி இல்ல பருப்பு இல்ல என்ன வாங்குறதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கற இங்க பார் வெறியாட்டாதா போயிரு பேசாம ஏப்பா பதல அரிசி இல்ல பருப்பு இல்லன்னு வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு ஜூஸ் கொடுங்கம்மா காபி கொடுங்கம்மா ஹார்லிக்ஸ் கொடுங்கம்மான்னு கேட்டு திங்க தெரியுதுல எதுவுமே திங்காம தான் ஒரு நாளைக்கு ஈரேன் என்ன பேசிட்டே இருக்க நீ வாடிக்கு போற எல்லாரும் சோறு ஆக்குறது ஒரு வேலையா வச்சிட்டு இருப்பாங்க ஆனா வேலையே சோறு ஆக்குறத வச்சிட்டு இருக்கிற ஒரே ஆளு நீங்க மட்டும்தாம்மா உங்ககிட்ட போய் முத்துப்பாண்டி பத்தியும் வேலு பத்தியும் தனலட்சுமிய பத்தியும் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் தொடப்ப கட்டில அடி வாங்காத ஓடி போயிரு மரியாதையா God please change my mother attitude please God please ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ற உள்ள இங்கிலீஷ்ல பேசுறத கேட்கும்போது மனசுக்கு திருப்தியா இருக்குது சஞ்சய் எகுத்தவி